ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணம் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி சங்கத்தின் நிறுவனத் தலைவர் பாக்யநாதன் தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோனிடம் கோரிக்கை மனு அளித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு. தமிழ்நாட்டில் மிளகாய் உற்பத்தியில் ராமநாதபுரம் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது. நெல் உற்பத்தியில் 4ஆம் இடம் வகிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் தொடர்ச்சியாக பெய்த மழையால் 16,500 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட மிளகாய் முற்றிலும் அழிந்து விட்டது. இந்த மிளகாய்க்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை பாதிக்கப்பட்ட விவசாயியோட தமிழ்நாடு வைகை விவசாயம் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதன் பயனாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் கணக்கு நடத்தினாங்க. அதே போல் வேளாண்மைத்துறை அதிகாரிகள், தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள், அதே போல் இயற்கை பணித்துறை அதிகாரிகள், மத்திய மாநில சிறப்பு அதிகாரிகள்லாம் ஆய்வு நடத்தினாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு மிளகாய்க்கு நிவாரணம் தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. தரலை. ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையில் மீண்டும் இருந்த மிளகாய் அடியோடு அழிந்து விட்டது. இது குறித்து அனைத்து விவசாய குடும்பங்களும் திரட்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸில் முற்றுகை போராட்டம் நடத்தி ஒப்பாரி போராட்டம் வச்சு அன்றைய தினம் மனிதனால் மனு கொடுத்தான். அப்போது மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு நிவாரணம் தந்துடுறோம், உங்களுக்கு எழுதி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி போனேன். அப்போவும் கிடைக்கல. அப்போ இப்போ நெல்லுக்கும் மிளகாய்க்கும் கடன் வாங்கி செலவு செஞ்சுருக்கிறோம். நெல்லுக்கு ஏக்கருக்கு 8,000 தராங்க, அந்த காசும் கொடுக்கல. மிளகாய்க்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்றுக்கு 70,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறான். எங்களுக்கு நிவாரணம் தரம்ட்டாங்க, இன்சூரன்ஸ் தரம்ட்டாங்க, எதுவுமே தரையில. அதனால் ஏப்ரல் மாதம் ரயில் மறியல் போராட்டம் செஞ்சு கைதானோம். அப்போதாவது தந்துடுவாங்கன்னு பார்த்தா தரலை. காவல்துறை என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நாங்கள் நிவாரணம் தந்துடுறோம், அதே மாதிரி இழப்பீடு தந்துடுறோம்னு சொன்னாங்க. அவங்களும் தரலை. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கிறான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, உங்களுக்கு நிவாரணம் தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கல. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு இருக்குது. இந்த 144 தடை உத்தரவு இருக்கிறனால நாங்கள் விவசாயிகள்லாம் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் முழிச்சுக்கிருக்கிறோம். அதனால் கூடிய விரைவில் இங்கே மிளகாய் விவசாயத்தின் மூலமாக நேரடியாக 1 லட்சம் குடும்பங்களும் மறைமுகமாக 80,000 குடும்பங்களும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். அதே போல் நெல்லில் 3 லட்சம் விவசாய குடும்பங்கள் பரிதவிப்பில் இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு இழப்பீடு ஏக்கருக்கு 20,000 கொடுக்கணும்னு நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் அதே போல் மிளகாய் மண்டலத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் தொடர்ந்து கேட்டுக்கிறோம். ஒருவேளை தவறுகின்ற பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளையும் அனைத்து ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாதபுரம் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளை முடக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. MSK பாக்கியநாதன், நிறுவன தலைவர், தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம்.